இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் கூட்டணி என தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் அதன் தலைவர் விஜய் தலைமையில் பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை நிலைய அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காக்க வேண்டிய பொறுப்பு நமது மாநிலத்தை ஆளும் அரசுக்கே உள்ளது. மாம்பழ விவசாயிகளின் துயரை போக்கிட உயர்த்தியாகிய மாம்பழங்களை உரிய விலையில் மத்திய கொள்முதல் முகமைகள் கொள்முதல் செய்திட உத்தரவிட வேண்டும். உரிய இழப்பீடு வழங்கிட வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதினால் மட்டும் போதாது. எனவே விற்பனை காலத்தை எதிர்பார்த்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை நம் வெற்றி தலைவர் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் களம் காண வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நான் அதனை முன்மொழிகிறேன். நான் அதனை வழிமொழிகிறேன். அனைவரும் எழுந்து நின்று இந்த 2 சிறப்பு தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வோர் ஆமன்க. 2 தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியை நம்முடைய தலைவர் கொடுத்துடலாம்.